கர்த்தருக்கு சோதரம். ஒரு நிமிஷம் யாரும் இந்த வீடியோ தள்ளிடாதீங்க. ஆண்டவர் பெரிய ஒரு சாட்சி கேளுங்க. கர்த்தருக்கு சோதரம். நான் ஏற்கனவே மரித்துட்டேன், அதாவது செத்துட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்து நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய சாட்சி சொல்றேன். 5 வருடத்துக்கு முன்பாக நடந்தது. நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தேன். 5 வருடத்துக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நான் வண்டியில போயிருந்தேன். ஆனா எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு, எங்க ஏத்துனாங்க என்னன்னு தெரியாது. ஆனா ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பாத்தீங்கன்னா 5, 6, 7 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ஆனா என் வண்டி தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. வண்டியினுடைய போர்க்கு உடஞ்சிருச்சு. ஆனா அந்த இடத்துல எனக்கு ஆக்சிடென்ட் சிறிய காயம் கூட எனக்கு கிடையாது. ஆனா பையன் ஸ்பாட் அவுட், பையன் செத்துட்டான், பாடி எடுத்துட்டு போயிருக்குன்னு வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணிட்டாங்க. எங்க டாக்டர் வந்தாங்க, ஆம்புலன்ஸ் இருந்து டாக்டர் வந்தாங்க. வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாடி எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டாங்க. ஆஸ்பத்திரியில போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் செக் பண்ணி பார்த்து பையன் செத்துட்டான் அப்படின்ட்டாங்க. எல்லாம் போட்டு போயிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த உயிரோட இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு உயிர் அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு வேலைக்கு நான் போயிருந்தப்ப ஒரு வசனம் இருந்துச்சு, என்னை விசுவாசிகரும் மரித்தால் பிழைப்பான்னு சொல்லி இருந்துச்சு. ஆண்டவர் உயிர் கொடுத்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் நேசிங்க, ஆண்டவர் எப்பயும் காப்பாரு. கர்த்தருக்கு கோடான சோத்திரம். இந்த சாட்சியை வெளிப்படுத்தின ஆண்டவருக்கு கோடான சோத்திரம். ஆண்டவர் கிருபையில இன்னைக்கு 2 பேரும் கணவன் மனைவி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். ஆண்டவருக்கு சோத்திரம்.